குட் மார்னிங். மாமியாரும் நாத்தனார் வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால சாம்பார் பொடி அங்கே அரைக்க முடியல. அதனால் நாத்தனார் வீட்டிலே அரைச்சி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் அத்தை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது அத்தை ஸ்டைலு. சாம்பார் பொடி சூப்பராக இருக்கும். நானும் உங்களுக்கு அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அது எப்படின்னா, 1 கிலோ மல்லி, 750 கிராம் மிளகாய், 100 கிராம் காஷ்மீரி மிளகாய். அது எதுக்குன்னா கலருக்காக சேர்த்துப்பாங்க. அப்புறம் 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் வெந்தயம், 50 கிராம் மிளகு, 100 கிராம் பச்சரிசி, 100 கிராம் மஞ்சள், 100 கிராம் சீரகம், கட்டி பெருங்காயம் 3 துண்டு எடுத்துக்கோங்க. அதை மட்டும்தான் ஆயிலில் போட்டு வறுத்துக்கணும். மற்றது எல்லாமே வெறும் வானிலையிலே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலையும் நல்லா நம்ம கை வச்சு மசித்தோம் அப்படின்னா நல்லா முருகுற மாதிரி இருக்கணும். அப்படி தான் பதம்னு சொல்லிட்டு சொன்னாங்க அத்தை. அந்த மாதிரி எல்லாத்தையுமே வறுத்துட்டு கொஞ்சம் நேரம், ஒரு 1/4 மணி நேரமாச்சு திரும்பவும் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் சூப்பரான சாம்பார் பொடி ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் அத்தை சூப்பராக செய்வாங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.